நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி. மின்மினி இது ஒரு வழக்கமான தமிழ் சினிமாவிலிருந்து மாறுபட்ட உலக சினிமாவுக்குண்டான தரமான சினிமா. இந்த படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். லலிதா சமீம் இயக்கத்தில் கத்திச்சா ரஹ்மான் இசையில் மனோஜ் ப்ரொடியூசர். இந்த படத்தில் தயாரிப்பாளரே சினிமாட்டோகிராஃபராக பண்ணியிருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். இந்த திரைப்படம் பள்ளி மாணவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்யோன்யம், வெறுப்பு, அன்பு, உண்மையான நட்பு, அதுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் செல்லக்கூடிய மனப்பான்மை. இப்போது மனிதன் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பள்ளி பருவத்தில் வரைக்கும் அவன் சுத்தமான மனுஷனாக இருப்பான்றதுக்கு இந்த படம் ஒரு உண்மையான எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். அதே இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எஜுகேஷனை தவிர்த்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பையும் பாசத்தையும், வெளியூர்லேருந்து எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணி இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற உணர்வுகளையும் அதனுடைய அந்யோன்யத்தையும் ரொம்ப அழகாக இயக்குனர் லைவாக காட்சிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பன்னீர் புஷ்பங்கள்னு ஒரு படம் வந்தது. அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அது லவ் போர்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு வேறு மாதிரியாக போவோம். அந்த மாதிரியான ஒரு படத்தோட சாயல் மாதிரி லைட்டாக ஆரம்பித்தால் கூட இந்த படம் வேறு ஒரு ஜேர்னலில் போயிட்டு நம்மளை கூட்டின்னு போயிட்டு நிறுத்தும். இதனுடைய படப்பிடிப்பு மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் இப்படி ஒரு யோசனையில் இந்த படம் போகுமான்னு தெரியாது. அதே சமயம் இது படம் வந்து மிகப்பெரிய ஒரு சினிமாவின் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நாவல் பழக்கமுள்ள ரசிகர்கள், எழுத்தாளர்கள், சினிமா விரும்பிகள், நல்ல படத்தை எடுக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள், சினிமாட்டோகிராஃபர்கள், இந்த மாதிரியான இளைஞர்கள் இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் ஸ்கூல் லைஃப்பில் என்னென்ன பண்ணியிருப்பீங்கன்றதை அதை நியாயப்படுத்தியோ, ஒரு இந்த பள்ளி பசங்கன்றதுனால ஸ்கூல் பசங்கன்றதுனால அவங்களுடைய டபுள் மீனிங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக ஊட்டியில் இருக்கிற ஒரு இயற்கை அழகோடு ஆரம்பித்த இந்த படம் லாஸ்ட்டில் இமாச்சல பிரதேசம் இமயமலை உச்சி வரைக்கும் போவோம். அப்படின்னா இந்த படத்தோட டெப்த் என்னன்னு நீங்கள் பார்க்கலாம். அழகான ஒரு நட்பு சார். அந்த நட்பு பசங்க வளர்ந்து வேலைக்கு போய் கூட தன் நண்பர்களுடைய ஒரு உண்மையான உணர்வுகளுக்காக இமயமலை வரைக்கும் ரைடில் போகிறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் சொல்ல முடியும். செகண்ட் ஹாஃபில் இமயமலைக்கு இங்கேருந்து 2 பேர் கிளம்பி போவாங்க. லடாக் கிட்டத்தட்ட சைனா பார்டரு கலந்தெல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம வந்து இன்றைக்கி இமாச்சல பிரதேஷ் போகணும், ஒரு 2 வீலரில் ரைடர் போகணும்னு நினைக்கிற இளைஞர்கள் இந்த படத்தை உட்காந்து, இப்போ நானே இந்த படத்தை உட்காந்து பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பைக்கு தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. நான் எந்த இடத்துலையும் வந்து போர் அடிக்காத அளவுக்கு ஒரு ஒளிப்பதிவு, அங்கங்கே ஒரு நிலச்சரிவு மாதிரி காட்டுவாங்க. அது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்க நின்று பேசக்கூடிய லொக்கேஷன் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். 0 டிகிரி குளிர்னுவாங்களே அந்த மாதிரியான லொக்கேஷன்லாம் காட்டியிருப்பாங்க. அங்கே இருக்கிற டீ கடை, டிஃபன் கடை, ரொட்டி கடை, அதே சமயம் சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிற அந்த மனிதர்களுடைய உணர்வு நிலை, வெப்போ அருவின்னுவாங்க. ஒரு தண்ணி வந்து அங்கே கொதிச்சிக்கினே இருக்கும், ஒரு ஆறு, அந்த மாதிரி ஆற்றோட ஒரு நேச்சுரல், அதில் உட்காந்து பேசுகிறது. ரெண்டாவது, ஒரு வாலிப பசங்க வந்து ரொம்ப லாங் போனாங்கன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும், இதை எல்லாமே இந்த மின்மினி மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த சப்ஜெக்டை சொல்லிடலாம் உங்களுக்கு, இது என்ன கதைன்றது. ஆனால் நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல நண்பர்கள் ரொம்ப நல்லா இருப்பான், அவங்க கூட நம்ம பேசணும்னு பழகுவோம். நிறைய சொந்தங்கள், நட்புகள், அது சொந்தங்களாகும். இவங்கெல்லாம் நம்ம லைஃப் லாங்கில் இருக்க மாட்டாங்களா நினைப்போம். அதெல்லாம் ஒரு மின்மினி பூச்சி மாதிரி பட்டுன்னு போயிடும். ஆனால் அந்த மாதிரியான நட்பின் நினைவுகள் நாம் வாழும் காலம் வரை நம்மை அழகாக அவர்களோடு இணைத்தே இருக்கும்ன்றதான் இந்த படம். இன்னொன்று, பள்ளிப்பருவம், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்க கிட்ட இருக்கிற அன்புன்றது ஒரிஜினலாக முதல்ல கண்ணு போட்ட பசுமாட்டின் பால் மாதிரி அவ்வளோ அழகாக தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஆனால் இந்த படம் அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டி நட்புக்கு மிக்குத்தியம் கொடுத்து அழகாக எடுத்திருப்பாங்க. சின்ன பசங்க தன் அரட்டடிக்கிறதா இருந்தாலும் சரி, கோவத்தை காட்டுறதா இருந்தாலும் சரி, அன்பை காட்டுறதா இருந்தாலும் சரி. இப்போ நான் 10th +2 எப்படி படிச்சிருப்பேன், நான் நேர்மையாக நட்பு பழகியிருந்தேன்னா அந்த நேர்மையான நட்பாக பழகின எல்லா ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் இந்த படம் பிடிக்கும். இமயமலையின் அழகான
பாறைகள், அழகான பாதைகள், அருவிகள், சின்ன சின்ன அதாவது என்ன சொல்கிறது ஸ்டில் அவுட் ஷாட்னு சொல்லுவோம். எந்த இடத்துல ட்ரோன் யூஸ் பண்ணணுமோ, எந்த இடத்துல ஸ்டே பிளாக் வச்சுருக்கணுமோ, எந்த இடத்துல ஃபாலோ பண்ணணுமோ அந்த இடத்துல அழகாக பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஆஃப் இந்த படம் கேமராமேனால் மட்டும்தான் இந்த படத்தை ஜெயிக்க வைக்க முடியுன்றது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கேமராமேனுடைய ஆளுமை, அந்த அவருடைய ஆளுமை தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய செகண்ட் ஆஃபின் வெற்றி. அடுத்து இசையமைப்பாளர் காட்சியின் தன்மையை உணர்ந்து இவருடைய இசை இயற்கையோடு தன்னை நியாயப்படுத்தி இருக்கிறது. நம்மளையும் அந்த மூட்லேயே வச்சுருக்கோம். ரொம்ப ஸ்லோ ஸ்வீட் சார் இது. இந்த படம் பார்த்திங்கன்னா மைல்டாக அழகாக நம்மளை இமயமலைக்கே கூட்டின்னு போயிட்டு நம்முடைய சிந்தனைகளை இந்த படத்தை மொத்தமாக எப்படி நான் பார்த்தேன்னு சொன்னேன்னா, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு தியான உணர்வு, மனதில் நிம்மதி, அமைதி, இது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் ஒரு மனிதனை ஈர்க்க வைக்கக்கூடிய இந்த படம் நீங்கள் வழக்கமான சினிமா இல்லை, இது ஒரு வேறு மாதிரியான பேட்டர்ன் சினிமா. உலக சினிமாவுக்கு உயர்த்துகிறது தமிழ் சினிமான்றது மாற்று கருத்து கிடையாது. வித்தியாசமான சிந்தனை, வித்தியாசமான எண்ணங்கள், இப்படிப்பட்ட திரைப்படங்கள் தமிழ் சினிமா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் இன்னொரு முறை இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும். இங்கே இயற்கை கூடயே நீங்கள் உட்காந்துருந்த 2 மணி நேரம் ஃபீலிங் இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த டீமுக்கு ஒரு தடவை நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.